ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய சூரிய கிரகணத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த கிரகணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மிதுனராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரிய வகை நிகழ்வு தான். இருந்தாலுமே கூட நம்மளுடைய இந்து நாள்காட்டியில் ரொம்ப முக்கியமான அமாவாசைன்னு சொல்லக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை தாங்க. வரக்கூடிய ஆடி அமாவாசையில் அதுவும் உருவாகக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு அபூர்வமான முழுமையான சூரிய கிரகணமாக நிகழப்போகுது. ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டுக்கான கடைசி சூரிய கிரகணம் இதுதாங்க. இந்த கிரகண நாளில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்து முழு கிரகணத்தை உருவாக்குது. அதனால் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் கடகராசியில் தாங்க நிகழப்போகுது. ஸோ சூரியன், சந்திரன், புதன் இந்த கிரகங்களோட குரு பகவானும் சேர்ந்து அதே ராசியில் தான் அமர்ந்திருக்காங்க. அதனால் சதுர்கிரக யோகமும் உருவாகுது. இந்த சக்தி வாய்ந்த கிரக அமைப்பை உருவாக்கக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவிலிருந்து பார்க்க முடியாது. இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் எல்லா ராசிகளுக்குமே கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்குங்க. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும். ஸோ இந்த பதிவில் நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் நேர்மறையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதா அல்லது எதிர்மறையான பலன்களை கொடுக்க போகுதா அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு கிரகம் இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியானது எடுத்துக்கும். ஸோ அப்படி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுது தான் வழக்கமும் கூட. இதை தான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரக மாற்றம் என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதனுடைய தாக்கத்தை அந்த ராசிக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. 12 ராசிக்குமே கொடுத்துட்டு தான் போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய சூரிய கிரகணத்தை தொடர்ந்து வரக்கூடிய கிரக மாற்றங்களானது நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுத்த போகுது. அதில் இந்த பதிவில் நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவில் இருக்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மிதுனராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 10வது இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பணவரவு இந்த மாதத்தில் இருக்குங்க. அற்புதமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட திடீர்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி பணவரவு நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டுமே கிடைக்குங்க. அதனால் நீங்கள் புதிய முயற்சிகளில் தாராளமாக இறங்கலாம். புதிய முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் சிரமப்பட்டாலுமே கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எதுவுமே முயற்சி பண்ணாமல் நடக்க போகிறதே கிடையாது. ஸோ முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் சமூக வலைத்தளங்களில் புதிய கணக்கை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்படி எது வேணாலும் புதுசாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக செய்யலாங்க. ஏன்னா புதுவிதமான முயற்சிகள் அத்தனைக்குமே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இது உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத விட அதை எந்த நேரத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லா விஷயங்களிலுமே வெற்றிகள் கிடைக்க போகுது. அதனால் தாராளமாக செய்து பாருங்கள். அதே போல் திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக உங்களுக்கு அது நன்மை தான் கொடுக்க போகுது. எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீ பிளானிங் பண்ணிட்டோம். அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகத்தை தான் கொடுக்கும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக குழந்தை விஷயத்தில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் மட்டும் கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க.
அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க ஏதோ குழந்தைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, பெரிய விஷயங்கள் எதுவும் இந்த டைமில் செய்யாமல் இருந்துக்கோங்க. அதாவது ஐவிஎஃப் அந்த மாதிரியான லாங் ப்ராசஸ்ஸு அது மாதிரி வந்து செய்யதிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதேபோல் வண்டி வாகனத்தை வந்து நீங்கள் சீரமைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரெட்டிகேட் செய்கிறீங்க, வீடை வந்து ஏதாவது வந்து வேலை செய்கிறீங்க, இன்டீரியர் ஒர்க் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணி செய்யணும், மாற்றத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் இந்த டைமில் மிதுன ராசி நேயர்கள் வந்து கைவிட்டுடுங்க. அதெல்லாம் செய்ய வேண்டாம். அதே மாரி இந்த டைமில் நீங்கள் கோபமும் படக்கூடாதுங்க. சுக்கிரன் வந்து நீச்சமா தான் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காம கூட போகலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது நினைச்சுலாம் வந்து கோவப்படக்கூடாது. பிரச்சனைகள வந்து வளர்த்துக்காதீங்க. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல எதுவும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. இந்த பிரச்சனை எப்பதான் தீரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் இப்போ வந்து சரியா போயிடும். அதேபோல சூரியன் ஆட்சி பெற்று இருக்க போறாருங்க. அதனால எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தாராளமா வந்து முயற்சி பண்ணுங்க. 6க்குரிய செவ்வாய் பகவான் ராசியில தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும், டென்ஷன் வரும். இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுவும் குறிப்பாக வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வந்து கோவப்படுற மாதிரிலாம் சூழ்நிலைகள் வரும். வாக்குவாதங்கள் செய்கிற மாதிரிலாம் வருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கோபத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. வாக்குவாதத்தையும் வந்து தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய வேலைக்கு நல்லது. வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட கிடைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னா கோபப்படாதீங்க. நிதானமாக இருங்க. நிதானத்தை நீங்கள் எப்போல்லாம் வந்து கையில் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குங்க. அதே போல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் உங்களை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம அடுத்த வேலையை வந்து செய்ய முடியும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கணும். ஸோ நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக 30 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்து தவறிடுறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாதெல்லாம் சாப்பிடாதீங்க, தவிர்த்துக்கோங்க. நல்லதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. மது குடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா அதையும் இந்த டைமில் தவிர்த்துக்கோங்க. சொத்து, குழந்தை விஷயம் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதுவும் குறிப்பாக பண விஷயத்தில் எந்த குறைவும் இருக்கவே இருக்காது. கவலைப்படாதீங்க. பணத்துக்கெலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். தொழிலில் முன்னேற்றம் வந்து உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. அதனால் தொழில் வந்து செய்யுங்க. அதுவும் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் 3ல் வந்து மறைந்து இருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசியில் செவ்வாய் வேற இருக்கிறாரு. அதனால் கட்டாயமாக ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எதை வேணால் இழந்துட்டு அதை உடனே வந்து வாங்கிக்க முடியும், செய்ய முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கிடைச்சிடும். ஆனால் ஆரோக்கியத்தை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா மீண்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா அது நம்மளை வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு கூட கொண்டு போயிடும். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னா, விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு செய்யுங்க. முதல்ல விநாயகரை வழிபாடு செய்துட்டு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கணபதிக்கான ஹோமம் எதுவும் உங்களுக்கு செய்யணும்னு தோணுதுன்னா அதை வந்து செய்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. விநாயகருக்கு பிடித்தமான பிரசாதம் கொழுக்கட்டை வந்து நீங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபாடுகள் செய்யுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கான எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும். வரக்கூடிய ஆபத்துக்களானது தள்ளி போகுங்க. மேலும் மிதுன ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான லக்கி கலர் என்ன, என்ன மாதிரியான லக்கி நம்பர் இருக்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னா ஆகஸ்ட் 16 மற்றும் 20 இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான நாளாக இருக்குது. அதனால் முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த நாட்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எதிலெல்லாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, 22, 23 இந்த 3 நாட்கள்லையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். தேவையில்லாமல் எந்த வாக்குவாதங்களுக்கும் போக வேண்டாம், சண்டை சச்சரவுகளுக்கும் போக வேண்டாம்.
முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போக பாருங்கள். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய மன அமைதிக்காக நீங்கள் யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை வழிபாடுகள் செய்கிறது, இதெல்லாம் வந்து செய்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லக்கியான கலர் என்ன அப்படின்னா சிவப்பு தாங்க. இந்த சிவப்பு நிறம் இருக்கிற மாதிரி நிறைய நீங்கள் ட்ரெஸ் வந்து போடுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன பொருளாவது சிகப்பு நிறத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். அதனால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை பார்த்திங்கன்னா கிழக்கு திசையாக இருக்குது. ஸோ நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசி ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் வந்து செய்யுங்க. அதாவது பார்க்குறதுக்கு இது வந்து சாதுவானதாக இருக்கும், சாதாரணமானதாக இருக்கும். ஆனால் அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா அபரிவிதமானதாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யுங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மிதுன ராசி, அதாவது மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நாள்களாக தான் இருக்க போகுதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனுடைய நிலைகளால் இந்த காலகட்டங்களில் புதிய புதிய மாற்றங்களை உங்களுக்கு வந்து கொடுக்க தயாராக இருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் புதுவிதமான விஷயங்களை வந்து தாராளமாக வந்து செய்யலாம். கடினமான உழைப்புக்கான நல்ல அங்கீகாரம் வந்து கிடைக்கும். புதிய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. புதிய தொழில் முதலீடுகளை மட்டும் இந்த காலகட்டங்களை தவிர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்யலாம், தப்பு கிடையாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை வந்து குறைச்சிட்டு நீங்கள் சேமிக்கிறதுக்கான வழிகளில் வந்து இறங்குங்க. சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதை பற்றி வந்து பெருசாக வந்தவங்க உங்களுக்கு எதுவும் ஐடியாவும் இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன சேமிப்பாக இருந்தாலுமே கூட அதை சேமிக்க பழகுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பார்த்திங்கன்னா அன்பு கிடைக்கும், பாசம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை போகும். வீட்டில் ஏதாவது தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுபகாரியங்களானது இனி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணையோடு நம்ம விட்டு கொடுத்து போயே ஆகணும். வாழ்க்கை துணையோடு நீங்கள் பேசும்போது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆல்ரெடியாக முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு. ஸோ அதனால் வெளி உணவுகளை வந்து சாப்பிட வேண்டாம், துரிதமான உணவுகளையும் சாப்பிட வேண்டாம். வீட்டில் சமைச்சு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க. நலமோடு வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ மனசுக்கு அமைதி கிடைக்கிறதுக்கு தியானம் பண்ணுறது, யோகா செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின்படி பலன்கள் அப்படின்றது மாறுபடலாங்க. ஸோ அதனால் ஏதாவது முக்கியமான விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு முறை போய் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அப்போ என்ன தசை இருக்குது, என்ன புத்தி வந்து நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பதிவில் நிறைய தகவல்களை மிதுனராசினியர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.